ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் சர்க்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். நம்ம கோயிலையெல்லாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி, கூடவே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கருக்கு மாற்றிடலாம். 1 கப் பச்சரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு 1/4 கப் அளவுக்கு மட்டும் பாசிப்பருப்பு சேர்த்திக்கோங்க. அளவு வந்து சரியாக இருக்கும். பாசிப்பருப்பை வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, வறுக்காமலே சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை வறுத்தா தான் பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக வறுத்துட்டு கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ இது கூட 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். சேர்த்திட்டு குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 4 விசில் வேக விட்டுருங்க. 4 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்திக்கோங்க. 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கோங்க. இனிப்பு வந்து அளவாக இருக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2 கப் அளவுக்கு சேர்த்திடுங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்திட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு வந்து கம்பி பாதம் வர வேண்டியது கிடையாது. வெல்லம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்குற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும். அதுக்காக தான் பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னா குக்கரும் 4 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. 4லேருந்து 5 விசில் வேக விட்டுட்டிங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக குழஞ்சி வந்துடும். இப்போ இதை கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுறலாம். அரிசியும் பருப்பும் உங்களுக்கு ஊற வைக்க டைம் இருந்துச்சுன்னா இது மாதிரி 4 கப் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். ஒருவேளை நீங்கள் ஊற வைக்காமலே யூஸ் பண்ணுறதா இருந்தால் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் இந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வேகும். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்திடலாம். பாருங்கள், வெள்ளத்தில் எவ்வளோ மண் தூசியெல்லாம் இருக்குது, அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு. இப்போ வெள்ளைப்பாகு உள்ளே சேர்த்திட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை திரும்பவும் ஸ்டவ்வில் மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து சேர்த்திடலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்திக்கோங்க. பால் சேர்த்தி செய்கிற போது சர்க்கரை பொங்கலோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இது சேர்த்திக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பால் சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு கலந்து விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், இப்போ சர்க்கரை பொங்கல் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. ரொம்பவே கெட்டியாகிடக்கூடாது, இந்தளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும். இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு சரியாக போயிடும். இப்போ கடைசியாக இது கூட நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து சேர்த்திடலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறமா இது கூட ஒரு 10-15 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வருங்க, அப்போ தான் முந்திரி பருப்பு கருகிடாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ முந்திரி பருப்பு லைட்டாக வறுப்பட்டுருச்சு. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இது நல்லா பபிள்ஸ் மாதிரி ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. அவ்வளோதான், இப்போ முந்திரி திராட்சையும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பொங்கலோட ஒன்றா சேர்த்திடலாம். இப்போ இது கூடவே வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு பச்சை கற்பூரம் கூட சேர்த்து செய்யலாம். அதனுடைய ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும்.
பாருங்கள், அவ்வளோதான் நம்ம சர்க்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப சுவையான சர்க்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.